உன் வாழ்க்கையின் எல்லையை நன்றாக பார். சுருங்கி கிடக்கும் மாளிகையின் தோற்றத்தை பார். திரும்பி போன இந்த கோண உலகம் உன்னை விடுவிக்கப் போகிறது. பிள்ளையாய் பிறந்தாய், பெருமையில் மலர்ந்தாய், கன்னியாய் வாழ்ந்தாய், காரிகையாய் மனமுடித்தாய். ஏழை, இப்போது உன்னை புதிய உலகம் பாதை திறந்து வரவேற்கிறது. கணவரிடம் விடைபெற்றான், கருகி மடிய தயாரானாய். இப்போது எந்த பாதையில் இந்த உலகத்தை விட்டு போகப் போகிறான்? இங்கே பார். கொட்டு மேளத்தோடு கட்டப்பட்ட மெல்லிய கயிறுக்கு உன்னை தாங்கும் அறிவில்லை. நான் தாங்குகிறேன் வா என்று கூறும் தூக்கு கை கொண்டவன் மனக்கதவு, கொடுத்தவர் துணைக்கதவும் மூடி, சமூக பொதுக்கதவும் மூடி, தனியாக தவிக்கும் அனாதை பெண்ணே உனக்கு துணையாக வருகிறேன் நான் என்று கண்டாய். கயிறு பட்டால் மேலி கெடும், கட்டிப்பட்டால் ரத்தம் வரும். ஊரார் அறியாமல் உலகிற்கு தெரியாமல் உள்ளே புகுந்து உலகத்தை முடித்து கள்ளமற்ற பெண்களை கைகொடுத்து கரையேற்றும் கடும் நஞ்சி இது உனக்கு தேவை. ஆசை இழுக்கிறதா? இனமான முடிவெங்கே? செத்து போக பிறந்தவள் நான் என்று செப்பிய மொழி எங்கே? திலகமிட சொன்ன துணிவெங்கே? ஏன் நடுங்குகிறார்? காளையருக்கு வீரமரணம், மங்கையருக்கு மானமரணம். இது எங்கள் சமுதாயம் என்பதை மாண்டு மடிந்து கனலாகும் போது உன் மேனி உலகுக்கு சொல்லட்டும். ஏன் வெடிக்கிறாய்? எடு விஷத்தை. ஏன் தயக்கம்? கூற்று. முடித்துவிடு, வாழ்வை முடித்துவிடு. நீ பாடுவதை கேட்டால் ஒருவேளை எனக்கு அமைதி கிடைக்கும். நல்லரும் என்றிவர் வாழவும் விடமாட்டார், என்னை வாழவும் விடமாட்டார். இல்லறம் ஒன்றே நல்லறம் என்றிவர் வாழவும் விடமாட்டார், என்னை வாழவும் விடமாட்டார். இந்த தொல்லை இல்லாமல் மறைவதென்றாலும் சாகவும் விடமாட்டார், அவரை சாகவும் விடமாட்டார். இந்த தொல்லை இல்லாமல் மறைவதென்றாலும் சாகவும் விடமாட்டார், அவரை சாகவும் விடமாட்டார். அம்மா 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 பேசுவார்.
தம்பி, நான் உன்னை குடும்பத்திலிருந்து எடுத்து வைப்பேன். நான் காலத்துக்கு முன்ன ஒரு பாவம் அவரு செஞ்சதில்லை. அப்படியா கொண்டு விட்டு வர புறப்படமா, உன்னை கொண்டு போய் உங்க அம்மா கிட்ட விட்டுட்டு வரணும். அவரை ஒரு முறை பார்த்து வேண்டாமா, நீ அவரை பார்க்கவே வேண்டாம். என்னுடைய எந்தாலும் இருக்கிற ஊரை பகல்ல பார்க்க வேண்டாம். இருட்டோட இருக்கா போய் சேர்ந்துடுவோம். அம்மா உன்னை கொண்டு வனத்திலே விடுமாறி அண்ணல் பணித்து விட்டார். இம்மாநிலம் பிளந்து என்னவில்லை இட்ட பணி செய்கின்றேன். என் வாழ்க்கை வழியினிலே இப்படியார் பெரும்பழியை என்னாலும் சுமந்ததில்லை. அம்மா என் தாயே, அறமகளே, என் செயலை அருள் கூர்ந்து மன்னிப்பாயே. அம்மா நீதான் கவனிச்சு அவரை நல்லா பார்த்துக்கணும். அதாவது என்ன காலம் இப்படியே போகிறார். இதுக்கு முடிவு வரும். உன் வாழ்க்கைக்கும் ஒரு விடுதலாக வரும். இந்த கடிதத்தை எடுத்தார்கள். துறையூரில் இருக்கும் என் மகளிடம் சேர்த்து விடும். எங்கள் இதயத்தில் புதைந்து கிடந்த ரகசியத்தை நீ அறிய மாட்டாய். நீ வாழ்க்கைப்பட்டிருக்கும் துறையூர் தான் நம் சொந்த ஊர். அங்கேதான் 18 ஆண்டுகளுக்கு முன்பு உன் தந்தை ஒருவனை கொலை செய்துவிட்டு ஜெயிலுக்கு போக நேர்ந்தது. இதை நான் உன்னிடம் சொல்லி இருக்கிறேன். ஆனால் சிறையிலிருந்து தப்பிய உன் தந்தை இரவு நேரங்களில் என்னை வந்து சந்தித்தார். நான் கர்ப்பிணியான கடவுள் இல்லாமல் கர்ப்பிணி ஆனதாகும் அவர் என்னை படித்தார். ஒரு நாள் என் தந்தையும் நானும் சென்னைக்கு ஓடி வந்துவிட்டோம். இப்பொழுது என் தந்தையை மங்களகரமாக நீ வாழ்வதை பார்த்த மகிழ்ச்சியோடு தெரிகிறேன். என் மகனை நான் கேட்க வேண்டியது பாக்கி இருந்தது. அந்த அவரை பத்தி எதுவும் பேசாதீங்க. சரிம்மா, நீ உள்ள போ. என்னதான் அயோக்கியனா இருந்தாலும் தன் புருஷனை வேற ஒருத்தர் திட்டத்துக்கு பெண்கள் ஒத்துக்க மாட்டாங்க. எனக்கு இதுக்கு என்னதான் வழி? வழி என்ன? நாம் இருக்கிற வரைக்கும் அதை காப்பாற்றுவோம். புருஷன் ஒருத்தன் இருந்தா அவன் செத்து போயிட்டான்னு அவர் நினைச்சுக்கிட்டு அவன் அப்படி விட்டு விடாதப்பா. அவன் நம்ம கடைசியை தெருவில் நிறுத்துற மாதிரி அவனை கீழே எடுத்து தெருவில் நிறுத்தணும். ஆமா, அந்த வேலை உனக்கு எதுக்குடா? வீண் வம்புதானே இதெல்லாம். அந்த பெண்ணை அதுக்கு சம்மதிக்காத. ஒருவேளை அவன் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டா செஞ்சுக்குவானா? பந்தலிலே போய் நின்று பாரடா பகுத்தறி வச்சவன், உன்னால் குறுமை இழுக்கப்பட்ட தங்கையின் கண்ணீரை பார் என்று கேட்டேன்.
அவன் தலைமையை பிடித்து பரபரவென்று இழுத்து பரப்புதல் பாதையில் கொண்டு வந்து போடுது. என்னமோ செய்யுங்கடா, நீங்க பேசுறதெல்லாம் சண்டப்படம் பாக்குற மாதிரியா இருக்கு. அவன் தான் என்ன ஒரு நாளைக்கு வராமையா போறாங்க. அது வரைக்கும் தான் கொஞ்சம் பேசாம இருங்களேன். தம்பி, நீ சொன்ன வேலையை கேட்டு அரசு ஏதாவது சொன்னாளா? அவளை பத்தி நீ ஏன் இருக்கிற இருக்கு? எங்கிருந்து வந்தாலும் அங்கே போய் சேர்க்க நான் வரேன் தம்பி. கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், வந்த பொண்ணு எல்லாம் விட்டுட்டு ஓடி போன மகளை கூட்டிட்டு வந்து நடுவுல வச்சாரு. இப்ப என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? அவன் மானம் போச்சு. ஆமா, பட்டணத்துக்கு போய் அரசு நீ காப்பாட்டுக்கு என்ன பண்ணுவா? என்னமோ பண்றாங்க. அதை பத்தி உனக்கெல்லாம் உன்னையா கட்டி போற பத்தி எடுத்து சொன்னாங்க. ரொம்ப தான் கழிச்சுக்கிறியே பரஞ்சோதி. நாங்க இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். உனக்கு என்னப்பா? அது உங்க வீட்டு கதையை பத்தி பேசணும். அந்த அம்மா பத்தி ஏதாவது பேசுனேன் அப்புறம் உடம்பு ஒண்ணுக்குன்னா உதவாது சொல்லிட்டேன். வீட்டுக்காரர் தொட்டா மாதிரி அது கட்டிடும். ஆமா தாயே, அந்த அசிங்கத்தை நான் ஏமா சொல்றேன். நீயே பொத்துக்கிட்டு ஆனா கொஞ்சம் மரியாதையா பேச சொல்லு. இப்ப என்ன பண்ணுவாங்க? சிப்பாய் செல்லம் துப்பாக்கி மிட்டாய், சக்கரை, முறுக்கு, மசாலோட அதிரசம் இருக்கமா கொண்டு வர. இங்க எதுக்குடா கொண்டு வர்ற? அவ்வளவு இருக்கு பின்னாலவா எல்லாருக்கும் சொல்லுங்க. சொல்லுங்க. எனக்கு மாபம் எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும். சாதம் கொடுத்துக்க பொண்ணா வச்சு மண்ணா போடா. மண்ணா போனாலும் எல்லாரும் ஒன்னா போக அனாவசியமா சத்தம் போடுறீங்க. நமக்கு பிறக்க போற எல்லா ரொம்ப குழந்தைகளையும் அந்த ஒரு வயலுக்கே கட்டி வச்சுட்டா போதும். குழந்தை அழுகை நிறுத்துற லட்சணமா இது? இப்படித்தான அழுகை நிறுத்துறது? பாருங்க, இப்ப நான் நிறுத்துறேன். 3 பேர் கத்துவே அழுகை நிறுத்தல. நீங்க என்ன ஒண்ணு செய்வோம், நம்ம 4 பேருக்கு வந்து கத்துவோம். குழந்தை ஐடியா முடிச்சிருந்தா யார் யார் எந்த காரியம் செய்யணும் அதைத்தான் செய்யணும். எங்க எங்க பாப்போம் பாக்கலானே பாத்தீங்களானே பொம்பளைய பார்த்த உடனே பல்லு முளைக்காதவை முடிச்சிருக்கிறான். பல்லு முளைக்காதவ என்ன, பல்லு விழுந்தவங்க கூட பொம்பளை பார்த்த உடனே சரி கேட்டாங்க. ஆண்களோட கூட பிறந்த வியாதியா முடியப்பாரு காரப்பாரு செவிட்டு பயவில்ல. உங்க அப்பாவையே உரிச்சு வச்சிருக்க கைகால மட்டும் அப்படி ஆயிடாது. சரசாக்கா பக்கத்து அறையில தான் இருக்காங்க. இதெல்லாம் கேட்டா கத்துக்கிற மாட்டாங்க. சந்திரு தம்பி, நடந்து போச்சு. ஊர் உலகம் தீர்மானத்துப்படி கமலத்துக்கு உனக்கு சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணிடுவோம். 7ஆம் தேதி நல்ல நாளாம், திங்கட்கிழமை அமிர்த யோகம். ஊர்ல 3 கல்யாணம் நடக்குது. 4வது நம்ம கல்யாணம். எல்லாரும் எப்போன்னு கேக்குறாங்க. இப்போன்னு சொல்லிக்கிட்டே வர்றோம். நீ சொன்ன அசத்தா போறேன். நான் அசைக்கிற மாதிரி ஊன்னு சொன்ன ஏதோ செய்யுங்க. என்னையே சதா உயிரை வாங்கி கொண்டு இருக்கிறீர்கள். இது போறோம். இந்த பாரு கமலா, உனக்கு கருப்பு கலர் படம் பிடிக்குங்கிற, உங்க அப்பா சிகப்பு கலர் படம் பிடிக்குங்கிறாரு. நீ சொல்லு, உனக்கு எந்த கலர் பிடிக்கும்னு? எனக்கு கருப்புல சிகப்பு பார்டர் போட்ட புடவை தான் பிடிக்கும். பத்தியா, நாம பத்தா பொண்ணுல்ல, உனக்கு கருப்பு எனக்கு சிகப்பு. சரி, உனக்கு மாங்காய் மாலை வேணுமா நெக்லஸ் வேணுமா? எனக்கு மாங்காய் மாலை தான் வேணும். உன் பக்கம் தான் ஜெயிச்சது மாங்காய் மாலை. கல்யாணத்தன்னைக்கு என்னென்ன நகை வேணும்னு இப்போ லிஸ்ட் கொடுத்துருமா. கல்யாணமா? அப்படியா? ஆமாமா, தோட்டல் தான் இருக்கான். இப்பதானே பேசிட்டு வரோம்.
கல்யாணத்திற்கு சம்மதித்து விட்டீர்களாமே? ஆமா, அத்தையும் மாமாவும் என்னை நச்சரித்தார்கள். அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி என்னை மணந்து கொள்ளப் போகிறீர்களா? அதைத்தான் அவர்கள் விரும்புகிறார்கள். தாராக விருந்து கைப்பிடித்த கண்ணியை ஊரார் விருப்பத்திற்கு இணங்கி ஓட ஓட விரட்டினீர்கள். இப்போது அத்தைக்காக என்னை மணந்து கொண்டு யாருக்காக விரட்டப் போகிறீர்கள்? கமலம், உங்களுக்காகவே உருகினேன் ஒரு காலம், உயிருக்கும் மேல் என்று கருகினேன் ஒரு காலம். அப்போது உங்கள் வாழ்க்கையில் சரக்கு வரவில்லை. இப்போது வாழ தெரியாமல் மனைவி அனுப்பிவிட்டு யாருக்காகவோ மனத்தை தாங்க உங்களை நான் விரும்பவில்லை. கமலம், என்னை கொல்லாது. எனக்கும் தான் இதில் விருப்பம் இல்லை. என்ன உங்கள் இது? அதில் எத்தனை விதமான சிந்தனைகள்! கடத்துக்கு கடன் மேகத்தில் தோன்றும் புருவங்களைப் போல வினாடிக்கு வினாடி சிந்தனை மாறுவது உங்களுக்கே வெட்கமாக இல்லை? வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். என்னை என்ன செய்ய சொல்கிறாய்? அதையும் நான் சொல்லித்தான் நீங்கள் செய்ய வேண்டுமா? உங்களுக்கு என்று சொந்த உணர்ச்சிகள் எதுவுமே இல்லையா? படியேறி வரும்போதே தலை குனிந்து வந்தாலே, அளந்தளந்து அடியெடுத்து அண்ணன் போல் நடந்தாலே, நாளை பொழுது நமக்கோ நமனுக்கோ என்று நடுநடுங்கி வாழ்ந்தாலே, கணவனே தெய்வம் என்று, இல்லமே கோவில் என்று, கற்பே செல்வன் என்று, பணிவிடையே இன்பம் என்று, அல்லும் பகலும் அனவரதமே உங்களுக்காக பிடித்தாலே, அந்த கற்பின் தலைவி கற்பை செல்வி நல்லவரும் கல்வியை போல் பேசுகிறீர்களே. பாதி குழந்தையை வயிற்றிலே வளர்த்தவன் வீடு குழந்தையை பார்ப்பதற்கு பல விரட்டுகிறீர்களே. அப்போது உங்களுக்கு சொந்த உணர்ச்சிகள் இல்லையே? மிருகங்களிலிருந்து மனிதர்களை வேதப்படுத்தி காட்டும் ஒரு அறிவு மேல்நாட்டில் கூடவா உங்களுக்கு கிடைக்கவில்லை? கமலம், என்னை சித்திரவதை செய்யாது. இப்படி எவ்வளவு பிரித்திருப்பாள் சரக்கு. ஆனால் உங்களைப் போல் அந்த பிரிப்பை வெளியில் காட்டிக் கொண்டாளா? அகத்து பேரம் முகத்துக்கு வராமல் மறைத்துக் கொண்டு வெளியேறினார். சொத்து கிடக்கும் போதும் பிரித்து கிடக்கும் பெண்கள் கண்ணீரால் மறையாது, கதறுவதால் தீராது. உண்டீரல் பற்றி உரிய கரைந்தாலும் வெள்ளம் போல் வரும் பேரை விலகிவிட மாட்டாது. சரக்கு இங்கு வந்தால் தான் நீங்கள் மறுபடியும் மனிதராவீர்கள். உன்னை போன்ற காதலின் கண்ணில் படாத போய்விட்டால் பரவு வாழ்க்கை நெருப்பிலிருந்து விருதத்தாலே மாயனை தலைத்துக் கொண்டிருக்கிறது. மாண்டு வடிந்தாள், நெருப்பானாள், நீரானாள். என்னை மறந்து மறைந்தாள். தன்னந்தனியை என்னை தவிக்க விட்டாள் என்று விட்டாள். மாசுபடிந்த நீ எங்கே? மாற்றுக்குறையாத அவள் எங்கே? மனைவி என்ற பந்தத்தை அடியோடு மறந்துவிடு. நான் செய்ததை எல்லாம் மறந்து விடுங்கள். சரசுவை காண அனுமதியுங்கள். என்னை கொல்லாதீர்கள். பகுத்தறிவில்லாதவனே, கண்ணீர் வடித்தாள், கதறினாள், மன்றாடினாள், துடிக்க துடிக்க அடித்து விரட்டினாயே. அப்போது இருந்த கூடும் திறனை இப்போது எங்கே போயிடுச்சு? துடித்து அழு, துவண்டு விழு. உன் உடம்பின் ஒவ்வொரு அணுவும் வேதனையாக இழுக்கும். உந்தொருத்தி இல்லாதவன் குடித்துத்தான் சாக வேண்டும். போ வெளியே. சரசு, போ. சரசு, போ வெளியே. ரத்தம் அதிகமா வெளியேறி இருக்குது. இப்ப யாராவது ரத்தம் கொடுத்தீங்கன்னா பிழைக்க வைக்க முடியும்.
என் உடம்புல இருந்து ரத்தத்தை எடுத்துக்கீங்க டாக்டர். எப்படியாவது அவர் குறைச்சா போதும். சரி, நீங்க வாங்க. நீங்க எல்லாம் அப்படியே இருங்க. சொல்லாம கொள்ளாம போனான். எங்க போனானோ ஒரு கடுதாசியை கூட காணும். அட நீ ஒண்ணு கருதாச்சு போடலன்னா தண்டி கொடுப்பேன். தண்டி அம்மா அம்மா அப்பா கார்ல அடிபட்டுட்டாரா? கார்ல அடிபட்டுட்டாரா? ஐயோ என்னங்க என்ன செய்யறது இப்ப? அதான் எனக்கு மனசு 2 நாள் குழப்பமாவே இருந்தது. நான் என்ன செய்யறது ஒண்ணும் புரியல. சீக்கிரம் புறப்படுங்க. சீக்கிரம் புறப்படுங்க. வாங்க. எப்படியெல்லாம் அவனும் பேசக்கூடாது. சந்திரு எப்படி பாருங்க சந்திரு, எப்ப பார்த்தாலும் திருக்குறள் இருக்கு. உனக்கா இந்த கிரிவலம் என்ன சும்மாரு அது நேரம் வச்சுதான் இருக்கும். அத்தையின் திருச்சொற்களால் மனமுடைந்த சரசு தான் செத்துப் போவதே நலம் என்று எண்ணி விடை பெற்றுக் கொள்ள தயாரானாள்.
எங்கே எதுமா வீட்டுல சரசாம மயக்கம் போட்டுக்கே வந்துட்டாங்க சரசு